ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 140 பிலோ கட் ஆஃப் உங்கள் கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான காலேஜஸ் எல்லாம் நம்ம இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வரலாம் அப்படிங்கக்கூடியது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இஏ ரிலேட்டடான அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடான எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அல்லது எந்த ஒரு அப்டேட்ஸை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்மந்தமான ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நம்ம உடனுக்குடன் அதில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அந்த குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கவுன்சிலிங் நடக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் வந்து நம்ம உங்களுடைய கட் ஆஃப்க்கு தகுந்த சாய்ஸ் லிஸ்ட் வித் கட் ஆஃபோட நம்ம பிடிஎஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 200 கட் ஆஃப்லேருந்து ஒவ்வொரு 10 கட் ஆஃபுக்குமே நம்ம என்னென்ன காலேஜஸ் ப்ரிஃபேர் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய வீடியோஸை நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் 140 எபோவ் இருந்தாலுமே நீங்கள் அதை என்னென்ன காலேஜஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு 140 பிலோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான காலேஜஸ் பார்க்கலாம் அப்படின்னோம்னா நம்ம 140லேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜஸாக நம்ம 90, 80s வரைக்குமே நம்ம இதில் காலேஜஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து 140 பிலோ இருக்கும் பொழுது மேக்ஸிமம் இதில் 100 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2617 அப்படிங்கக்கூடிய திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் நமக்கு திருச்செங்கோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு அட்டானமஸ் கேம்பஸ்ஸு. ஸோ இது நமக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுவுமே நமக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் சங்ககிரி குமாரபாளையம் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜுமே நமக்கு 140 கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோயம்பேட்டூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு, பாலக்காடு பைபாஸில். தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2628 பாவை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து பாவை காலேஜுடைய செகண்ட் கேம்பஸ். ஸோ இதுவுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 2753 பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த காலேஜும் பார்த்தோம்னா நமக்கு கோயம்பேட்டூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு, விளாங்குறிச்சியில். ஸோ இதுவுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2761 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் பெரிய நாயக்கன்பாளையம் கோயம்பேட்டூர் டிஸ்ட்ரிக்டில் தான் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா 2342 ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது ஒரு அருமையான பாஸ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு. ஸோ இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு துடியலூர் ரோட்டில் கோயம்பேட்டூரில் லொக்கேட் ஆகிருக்கு, கோவில்பாளையத்தில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 1424 டேனிஸ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சென்னையில் வந்து படப்பையில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2643 பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஆத்தூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு, ஆத்தூர் தாலுக்கில் சேலம் டிஸ்ட்ரிக்டில் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெரி 1452 பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து நமக்கு மன்னிவாக்கம் வெஸ்ட் தாம்பரம் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2302 ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது நமக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி நியர் புள்ளிபாளையம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருங்க. இது ஒரு சின்ன இன்ஸ்டியூட்டாக இருந்தாலுமே இது ஒரு அருமையான இன்ஸ்டியூட்டுங்க, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டு. இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளாரையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7-8 ஐடி கம்பெனிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் நிறையவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2349 டேனிஸ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோயம்பேட்டூரில்
இதுவுமே நமக்கு பாலக்காடு ரோட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2347 ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா 2732 இன்ஃபோ இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோயம்பேட்டூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2749 ஈசா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நவக்கரை கோயம்பேட்டூரில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2623 மகேந்திரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் மின்னாம்பள்ளி அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2648 அன்னபூர்ணா என்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் பெரிய சீரகம்பாடி அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். உங்களுக்கு லோ கட் ஆஃபில் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ப்ரிஃபேர் பண்ணலாம் சேலத்தில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா 3844 சிவானி என்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஸ்ரீரங்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு, அம்மாப்பேட்டையில், திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2747 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஒத்தக்குதிரை கோபிசெட்டிப்பாளையம் அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த காலேஜ் நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2659 சேலம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரைவேட் காலேஜ், இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இதுவுமே நமக்கு ஆத்தூர் மெயின் ரோடு சேலம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2737 ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விரலியூர் போஸ்ட் தொண்டாமுத்தூர் கோயம்பேட்டூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த காலேஜ். அடுத்தது இது வந்து நமக்கு ஜாகிர் நாயக்கன் பாளையம் அப்படிங்கக்கூடிய வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1437 ராசி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இந்த காலேஜ் நமக்கு சென்னை படப்பையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2647 ஜேகேகேஎன் நடராஜா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் நமக்கு குமாரபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்குங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2713 எம்பி நாச்சிமுத்து எம் ஜெகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் நமக்கு சென்னிமலை ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1319 தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் நமக்கு காரப்பாக்கம் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2612 பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் நமக்கு நியர் பரமத்தி நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2627 இந்த காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் நமக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2748 சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈரோட்டில் வந்து பெருந்துறை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2367 அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் நமக்கு கிணத்துக்கடவு செட்டிநாயக்கன்பாளையம் கோயம்பேட்டூரில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு 2314 முத்தாயம்மாள் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் காக்காவேரி அப்படிங்கக்கூடிய இடத்துல ராசிபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுவும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ இது முத்தாயம்மாளுடைய செகண்ட் கேம்பஸுங்க. ஸோ இதுவுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2770 ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் நமக்கு மதுக்கரையில் கோயம்பேட்டூரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2758 ஜேகேகே முனிராஜா. இதுக்கு முன்னாடி நம்ம நடராஜா பார்த்தோம், இப்போ ஜேகேகே முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இது நமக்கு டிஎன் பாளையம் கோபியில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2638 மகேந்திரா என்ஜினியரிங் காலேஜ் ஃபார் உமன். ஆல்ரெடி நம்ம 2-3 கேம்பஸ் பார்த்துருப்போம். அது வந்து நமக்கு கோயட் கேம்பஸ்ஸு. இது வந்து உமன்ஸுக்கான மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இது நமக்கு திருச்செங்கோடு குமரமங்கலம் அப்படிங்கக்கூடிய இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இது வந்து நாமக்கல் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2767 இது வந்து நமக்கு எஸ்ஆர்ஜி இன்ஜினியரிங் காலேஜ். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோகனூர் ரோடு அணியாபுரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருங்க. இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1243 மாதா இன்ஸ்டியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தோம்னா நமக்கு குன்றத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இது நமக்கு சென்னையில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1430 மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ்.
இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக 2602 அன்னை மாதம்மாள் சீலா இன்ஜினியரிங் காலேஜ், ஏஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நமக்கு நாமக்கல் எருமப்பட்டியில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2332 ஐஸ்வர்யா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெட்டைக்கரடு பருவச்சி அந்தியூர் ரோடு பவானி தாலுக்கில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 2658 பிஎஸ்ஏ குரூப் ஆஃப் இன்ட்யூஷன், இது வந்து நமக்கு சேலத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா பிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு 140 to 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜஸை நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதை விட கூடுதலான கட் ஆஃப் இருந்தாலுமே இங்கே நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து 200லேருந்து இப்போ நம்ம வந்து 100 வரைக்கும் உங்களுக்கு 100 கட் ஆஃப்க்கான நம்ம கிட்டத்தட்ட ஒரு 150 காலேஜஸ் வரைக்குமே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் எந்த கேட்டகரியில் வருது, எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம உங்களுக்கு எந்த காலேஜஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே என்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளியராக நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கக்கூடிய வீடியோஸை இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிறையா பார்க்குறீங்க, பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.